Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard Max CBSE portions பார்த்துட்டு இருக்கோம். Chapter 9 Mensuration Exercise 9.3 இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். First question. Given a cylindrical tank, in which situation will you find surface area and in which situation volume? So நமக்கிட்ட ஒரு cylindrical tank பத்தி கேக்குறாங்க. 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சப்டிவிஷன் கொஷினை படிச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணுமா இல்லை சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணுமான்னு கேட்குறாங்க. சரியா? டு ஃபைண்ட் ஹவு மச் இட் கேன் ஹோல்டு. அப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க்ல எவ்வளோ தண்ணி உள்ளே இருக்கலாம், தண்ணி ஒரு எனி லிக்விட் இருக்கலாம். ஹவு மச் அப்படின்னாலே வால்யூம், அதோட கெப்பாசிட்டியே கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ வால்யூம் கண்டுபிடிச்சா போதும், என்னன்னு மென்ஷன் பண்ணால் போதும். அடுத்து நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் ரெக்வயர்ட் டு பிளாஸ்டர் இட். இப்போது சிமெண்ட் பேக் எவ்வளோன்னு கேட்குறாங்க, பிளாஸ்டர் இட். அப்போ இது மேலே நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இன்சைட் கவலையில் இதோட அவுட்டர் ஏரியா எவ்வளோ அப்படின்னு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்தது to find the number of smaller tanks that can be filled with water from it. ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பெரிய டேங்க் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, இன்னொரு குட்டி டேங்க்கில் எவ்வளோ தண்ணியை இதுக்குள்ளே ஃபில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அகெயின் இது எவ்வளோ ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு தானே, எவ்வளோ கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் நம்ம வால்யூம் தான் கண்டுபிடிப்போம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கொஷினை படித்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகணும்னு தெரிஞ்சால் தானே நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கொஷின். அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் கொஷின். diameter of cylinder A is 7 cm and the height is 14 cm. ஸோ சிலிண்டர் ஏபி ரெண்டு இருக்கு. அப்புறம் diameter of cylinder B வந்து 14 cm, height வந்து 7 cm. So doing any calculations, can you suggest whose volume is greater? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து A, இது வந்து சிலிண்டர் B. இது ரெண்டு பார்த்தோன்னே எதோட வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கால்குலேஷனே பண்ணாமல் ஃபார்முலாஸே அப்ளை பண்ணாமல் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒல்லியாக இருக்குது, இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் வால்யூம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். கேட்குறதுக்கு நம்ம அசியூம் பண்ணி சொல்கிறோம். அடுத்து வெரிஃபை இட் பை ஃபைண்டிங் த வால்யூம் ஆஃப் போத் த சிலிண்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபார்முலா வச்சு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள். அடுத்து செக் வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் also has a greater surface area. ஸோ வால்யூம் ஜாஸ்தியாக இருந்தால் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். செக் பண்ண சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிவிட்டு நம்ம சொல்லணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷனில் நமக்கு வந்து கால்குலேஷன் இல்லாமலே கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா, அதை முதல்ல எழுதிடலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் B is greater. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிடலாம் வித்தவுட் டூயிங் எனி கால்குலேஷன். இப்போ கால்குலேஷன்ஸ் வச்சு செய்யலாம். வால்யூம் கண்டுபிடிக்கணும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ரெண்டுமே சைட் பை சைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஏ. சிலிண்டர் ஏவோட டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7. ஹைட் வந்து 14. அது எழுதிடலாம். டயமீட்டர் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் எப்படி எழுதிக்கலாம், ரேடியஸ் எப்படி கிடைக்கும்னா டயமீட்டர் divided by 2 which is 7/2 சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட்டு, ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். பை 22/7 ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது 7/2 இன்ட்டு 7/2. ஹைட் வந்து 14. ஸோ 7 கேன்சல், 2 1 டைம், 2 7 டைம், 2 1 டைம், 2 11 டைம். பேலன்ஸ் இப்போ 11 இன்ட்டு 7 இன்ட்டு 7 மட்டும்தான் இருக்குது. 49 இன்ட்டு 11 சைடில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 49 இன்ட்டு 11 49 கிடைக்கணும். 9 3 5 539 539 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா வால்யூம். சரியா? சிலிண்டர் பி, சிலிண்டர் பியோட டயமீட்டர் 14, ஹைட் வந்து 7. டயமீட்டர் 14 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து
diameter by 2 which is 14 by 2 centimeter. Height வந்து 7 centimeter. Volume is equal to pi r வச்சு substitute பண்ணா போதும் 22 by 7 r square. r ன்றது என்ன இங்க 14 by 2 that is 7. அப்ப 7 centimeter னே எழுதிடலாமே 7 centimeter into 7 into 7 into height உமே 7 தான் 7 7 cancel வேற எதுவுமே இல்லை அப்போ 22 into 49 அப்போ 22 into 49 9 2s are 18 19 4 2s are 8 4 2s are 8 8 7 8 9 10 1078 centimeter cube. இதை விட இது டபுளாக இருக்கு இதை விட இது into 2 times இருக்கு. ஸோ சிலிண்டர் பி தான் கிரேட்டஸ்ட் வால்யூம் இருக்கு. ஸோ நம்ம அசியூம் பண்ணதும் அதான் ப்ரூஃப் பண்ணதும் அதான் the volume of cylinder B is greater. Question மறுபடியும் பார்க்கலாம். Check whether the cylinder with greater volume also has a greater surface area. So volume கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி surface area கண்டுபிடிக்கணும். அதுலேயும் cylinder B தான் greater ஆனு கண்டுபிடிக்கணும். So next என்ன கண்டுபிடிக்கணும்? Surface area. என்ன 2 pi r r plus h square units. இப்போ சேம் சிலிண்டர் ஏ சிலிண்டர் பி ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சிலிண்டர் ஏ சிலிண்டர் ஏவோட டயமீட்டர் வந்து 7 ரேடியஸ் வந்து 7 by 2 டயமீட்டர் by 2 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஹைட் எடுத்து ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 into pi 22 by 7 into r 7 by 2 into 7 by 2 plus 14. இதுதானே ஃபார்முலா அப்ளை பண்ணா 2 pi r r plus h. So 7 7 cancel 2 2 cancel 22 balance. இது LCM எடுக்கணும். 2 ஆல 14 மல்டிபிள் பண்ணணும். 7 plus 28 14 into 2 28 divided by 2 கரெக்டா. இப்போ 2 டேபிளில் 2 11s are 22. அப்போ 11 into 28 plus 7 35 35 into 11 35 35 385 385 centimeter square. இது வந்து சிலிண்டர் ஏக்கு சிலிண்டர் ஏவோட சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிலிண்டர் பி. சிலிண்டர் பியோட டயமீட்டர் என்ன 14. அப்போ ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 14 by 2 which is equal to 7 centimeter. ஹைட்டுமே எவ்வளோ 7 சென்டிமீட்டர் தான் இல்லையா? இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டேன் 2 into pi அப்போ 22 by 7 into r value 7 r plus h 7 plus 7. ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி லைனில் 2 pi r r plus hன்னு எழுதிக்கலாம். பட் நான் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எழுதுனதுனால ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணல. சரியா? நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதலாம். இங்கேயும் வந்து சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 pi r r plus hன்னு எழுதிக்கலாம். சரியா? 7 7 cancel 2 into 22 into 7 plus 7 எவ்வளோ 14. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம். 2 into 22 44 44 into 14 4 4s are 16 balance 1 17 4 4 6 11 balance 1 6 1 6
ஸோ 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ கம்பேர் பண்ணுங்க. சிலிண்டர் ஏ வந்து 300, சிலிண்டர் பி வந்து 600ல வருது. ஸோ சிலிண்டர் பிக்கு தான் கிரேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, கரெக்டாக? ஸோ சிலிண்டர் பி தான் நம்ம அசியூமும் பண்ணோம். சிலிண்டர் பியோட வால்யூம் தான் ஜாஸ்தி, சிலிண்டர் பியோட சர்ஃபேஸ் ஏரியாவும் தான் ஜாஸ்தி. ஸோ எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதணும். Statement by actual calculation, the cylinder B with greater volume has greater surface area அப்படின்னு எழுதிட்டா போதும். Third question, find the height of the cuboid. Cuboid பற்றி பேசுகிறாங்க. Whose base area is 180 centimeter square and volume is 900 centimeter cube. ஸோ வால்யூம் கொடுத்துட்டு பேஸ் கொடுத்துட்டு ஹைட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம். வால்யூம் வந்து 900 சென்டிமீட்டர் கியூப். ஹைட் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹைட் வந்து நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷின். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? பேஸ் ஏரியா இன்டூ ஹைட்டு. இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? வால்யூம் கொடுத்துட்டாங்க 900, பேஸ் ஏரியா எவ்வளோ 180 இன்டூ ஹைட் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நான் ஈக்குவல் டு அதர் சைட் கொண்டு போகும்போது என்ன பண்ணிக்கலாம்? டிவிஷனில் கொண்டு போயிடலாமா? அப்போ 180 கீழே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு ஹைட். இப்போ இதை கேன்சல் பண்ணாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஆன்சர் தெரிஞ்சிடும் இல்லையா? 0 0 கேன்சல், 9 10s are 9 2 times, 2 1 time, 2 5 times. Therefore height is equal to 5 centimeter. ரொம்ப ஈஸியான சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Fourth question, a cuboid is of dimension 60 cm, 54 cm and 30 cm. Find how many small cubes with sides 6 cm can be placed in the given cuboid. ஸோ இப்போ ஒரு cuboid இருக்குன்னு வைங்களேன். இது வந்து cuboid இல்லையா? ஸோ இந்த cuboidக்குள்ளே நான் வந்து 6 cm கியூபை வந்து ஃபில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை க்யூப்ஸ் என்னால் இதுக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்குமே நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம். வால்யூம் தெரிஞ்சால் தான் நம்மளால் இதை செய்ய முடியும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கியூபாய்டோட இது பார்க்கலாம். கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? 60 சென்டிமீட்டர் இன்ட்டு 54 centimeter into 30 centimeter, which means length, breadth, height. சரிங்களா? இப்போ வால்யூமோட ஃபார்முலாவுமே அதுதான். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு H cubic units. So 60 into 54 into 30. So 6 3s are 18, 18 into 54. 6 3s are 18, 54 18 மல்டிபிள் பண்ணோம். 8 4s are 32, 8 5s are 40, 43, 1 time, so 4 5, 2 7 9, 972 and 2 zeros லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர் கியூப். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கியூப். கியூபுக்கு ஒரே ஒரு சைடு தான். கியூபுக்கு சைடு மட்டும் தான் 6 சென்டிமீட்டர். வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கியூபோட வால்யூம் சைடு கியூப், கியூபிக் யூனிட்ஸ். ஃபார்முலாஸ்லாம் கிளியராக எழுதணும். ஸோ சைடு கியூப்னா 6 into 6 into 6 3 times. 6 6 are 36, 36 into 6 எவ்வளோ? 216. இந்த கியூப்ஸ் ஸ்கொயர்லாம் நான் ஆல்ரெடி மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் நமக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. நம்பர் ஆஃப் கியூப்ஸ் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் த கிவன் கியூபாய்ட். ஸோ கியூபாய்டில் எத்தனை கியூப் வைக்கிறதுன்னு தெரியணும். அப்போ கியூபாய்ட் தான் கிரேட்டர் வால்யூம். ஸோ அது வந்து மேலே எழுதிக்கணும். வால்யூம் ஆஃப் cuboid divided by volume of cube, which is equal to 97200 divided by 216. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாம். 97200 divided by 216. 2 டேபிளில் 9 வந்து வராது. ஸோ 2 4s are 8. ஸோ 216 into 4. 6 4s are 24. Balance 2 6 8 8 64. இது 12, இது 6. கரெக்டா?
அப்போ இது 8 ஆகிடும், இது 0 ஆகிடும், 1 ஆகிடும். பேலன்ஸ் 0 இருக்குது, 1080. ஸோ இப்போது 10 இருக்குனால 5 எடுத்துக்கலாம். 216 into 5, 6 5s are 30, 8 10. கரெக்டாக வந்துருச்சு, அதே தான். ஸோ 5 times 1080. ஸோ இங்கே 15, ஸோ மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். பேலன்ஸ் இருக்க 0 நம்ம மேலே எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 450 cubes வந்து நம்ம கியூபாய்டில் வந்து அடுக்க முடியும். ஸோ therefore 450 cubes அப்படின்னு எழுதிட்டா போதும். சரிங்களா? நீங்கள் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ்க்கு பதிலாக 450 ஸ்மால் கியூப்ஸ் கேன் பி பிளேஸ்ட் இன் த கிவன் கியூபாய்டுன்னு எழுதலாம். பட் நார்மலாக நம்ம இது வரைக்கும் எழுதிட்டாலே போதும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் திஸ். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th question பாருங்க. Find the height of the cylinder whose volume is 1.54 meter cube and diameter of the base is 140 centimeter. So volume கொடுத்துட்டு base கொடுத்துட்டு height கேட்குறாங்க. இது question வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் பாருங்க. யூனிட்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லை. இது சென்டிமீட்டரில், இது மீட்டரில். ஸோ மீட்டர் ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் சால்வ் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் 1.54 மீட்டர் கியூபு. இப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா? இங்கே மீட்டர் கியூபுன்னு இருக்காங்க. அப்போ வந்து 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 times of 100. 100 வந்து 3 times மல்டிபிள் பண்ணும். 100 into 100 into 100. அப்போது 6 zeros நமக்கு வந்து வரணும். 246. அப்போ தான் இது சென்டிமீட்டர் கியூபாக மாற்ற முடியும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் எப்படி மாற்றலான்னா 1.54 into 123 சென்டிமீட்டர் கியூப்னு மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா? பாயிண்ட் 2 நம்பர் தள்ளி வரும்போது 2 0 அடிச்சிடலாம். அப்போ 154, இங்கே 2 0 கேன்சல். அதுக்கு பேலன்ஸ் எத்தனை 0? 1 2 3 4 அதை எழுதிக்கணும். 1 2 3 4. இதை ஈஸியாக நம்ம வந்து செய்யக்கூடியது. ரொம்ப நம்ம வந்து கஷ்டம்னே நினைக்கக்கூடாது. 1 மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிட்டோம், அதை இன்டூ பண்ணிட்டா சென்டிமீட்டர் கியூப்னு மாறிடும். அடுத்தது என்ன இருக்குது? டயமீட்டர். டயமீட்டர் ஆஃப் த பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 140 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன? πr²h. கிளியரா? இப்போ வால்யூம் எவ்வளோ? 15440 இருக்கணும். பையோட வேல்யூ 22/7. இப்போ டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் வந்து டயமீட்டர் பை 2. ஸோ 140 divided by 2. அதுதான் எழுத போகிறோம். 140/2 இன்ட்டு 140/2 இன்ட்டு ஹைட். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் 7 1 time, 7 2 times 14 இந்த 0. கிளியரா? இப்போ 2 டேபிளில் 2 10 times, அகெயின் 2 டேபிளில் 2 11 times. கீழே எதுவுமே இல்லையா? இது இன்னொரு லைன் எழுதிக்கலாம். 1541234 is equal to 11 into 10 into 140 into height. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த மல்டிப்ளிகேஷனில் டிவிஷன் கொண்டு வரேன். 154 and 4 zeros எழுதிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அப்படியே டிவிஷன். 1 1 11 into 10 into 140 which is equal to height. 0 0 cancel, 0 0 cancel. இப்போ 14 இருக்குது, 11 இருக்குது. ஏன்னா 10 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 11 டேபிளில் இதை கேன்சல் பண்ணலாம் நம்ம இல்லையா? 11 1s are 11, பேலன்ஸ் 44. 11 4s are 44. அப்புறம் அந்த 2 0 இருக்குது. அகெயின் இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 14. இங்கேயும் 1400 தான். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு வெறும் 100 இருக்கும். therefore 100 சென்டிமீட்டர் தான் ஹைட்டோட வேல்யூ. இப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். ஏன்னா வால்யூம் மீட்டரில் இருக்கு அப்படின்னா ஹைட்டோட வேல்யூ என்னன்னா 1 மீட்டர். சரிங்களா? 1 மீட்டர்னு எழுதலாம், 100 சென்டிமீட்டர்னு எழுதலாம். நம்ம ஸ்கூலில் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? Next question. A milk tank is in the form of cylinder whose radius is 1.5 meter and length is 7 meter. Find the quantity of milk in liters that can be stored in the tank. So find the quantity. அப்போ வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும், கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா லிட்டர்ஸில் நம்ம ஆன்சரை சொல்லணும். நம்ம கொடுத்துருக்கிறதுலாம் மீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து லிட்டர்ஸில்
ஆன்சரை சொல்லணும். இதுதான் விஷயம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா கொஷின்? சொல்யூஷனில் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க டைரெக்டாக 1.5 மீட்டர். அடுத்து லென்த், இங்கே லென்த்துன்றது ஹைட்டு நம்ம சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது 7 மீட்டர், ரேடியஸ் 1.5, இது வந்து 7 மீட்டர். ஸோ இந்த ரேடியஸை நம்ம வந்து 15/10 மீட்டர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நான் வந்து யூனிட் மாற்றல பாருங்கள், பாயிண்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? πr²h cubic units. பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 15/10, again 15/10 into லென்த்தோட வேல்யூ 7. 7 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு 5 3s are 5 2s are 5 3s are 5 2s are 2 11s are. கிளியரா? இப்போ பேலன்ஸ் நமக்கு 11 இருக்கு, 3 3 அண்ட் டிவைடட் பைல ஒரு 2 மட்டும் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, 3 3s are 9, 9 into 11 99/2. 99ல் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 49.5 மீட்டர் கியூப் வரும் இல்லையா? ஸோ வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் என்ன இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்? 49.5 மீட்டர் கியூப். அண்ட் கொஷினில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா லிட்டர்ஸில் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். 1 மீட்டர் கியூப்னா இன்டூ 1000 பண்ணால் லிட்டர்ஸ்ன்னு மாறிடும் இல்லையா? ஸோ நமக்கு மீட்டர் கியூப் இருக்கிற இடத்துல 1000 எழுதிக்கலாம். 1000 எழுதிட்டு இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு ஒரு 0, பேலன்ஸ் இன்டூ 100 இருக்கா? 49,500 லிட்டர்ஸ் வந்து நமக்கு கெப்பாசிட்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 7th question பாருங்க. இஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் அ கியூப் இஸ் டபுள்டு. இப்போ ஒரு கியூப் இருக்குன்னா அந்த கியூபோட எட்ஜஸ் மட்டும் டபுள் ஆகுது அப்படின்னா how many times will its surface area increase? surface area எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? அடுத்து how many times will its volume increase? ஸோ எல்லாமே நம்ம சைடை வச்சு தான் இல்லையா? கியூபோட சைடு வச்சு தான் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். அதுவே டபுள் ஆயிடுச்சுன்னா என்ன? அதுதான் கொஷின். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா பற்றி பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் எவ்வளோன்னு எழுதிடலாம். ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து 6a² ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ஜென்ரலாக நமக்கு தெரிகிறது. இப்போ இதில் சைடோட வேல்யூ என்ன? ஏன்னு எடுத்துப்போமா? அதை எழுதிக்கலாம். லெட் த ஒரிஜினல் எட்ஜ் ஆஃப் அ cube be a centimeter, then new edge, new double the side na 2 times of, so 2a centimeter. இது வந்து ஒரிஜினலாக உள்ளது. இப்போ நமக்கு கொஷினில் டபுள் த அமௌண்ட், ஸோ அதனால 2 into a. இப்போ ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா, நியூ சர்ஃபேஸ் ஏரியாவில் 6 into a இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம்? இப்போ 2a ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்னா 6 into 2 ஸ்கொயர் 4a ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ எப்போவுமே நமக்கு 6a ஸ்கொயர் தானே சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ 4 மட்டும் தானே பேலன்ஸ் இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். 4 into 6a ஸ்கொயர். சென்டிமீட்டர்னு எடுத்தனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட ஒரிஜினல், இது வந்து ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா. அது எதோட மல்டிபிள் ஆயிருக்கு? 4. ஸோ நியூ சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 times ஆஃப் ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா. அதை எழுதணும். 4 times ஆஃப் ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பை 4 times. இப்போ இதே மாதிரி செகண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? வால்யூம். இப்போ வால்யூம் பார்க்கலாம். ஒரிஜினல் வால்யூம், வால்யூம்ன்றது a கியூப் இல்லையா? ஸோ ஒரிஜினல் வால்யூம் வந்து a கியூப் சென்டிமீட்டர் கியூப். இப்போ நியூ எட்ஜ், நியூ எட்ஜ் எவ்வளோ? 2a சென்டிமீட்டர். தென் நியூ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 2a கியூப். 2a கியூபோட ஆன்சர் என்ன? 2 cube 8 a cube.
சென்டிமீட்டர் கியூப். இப்போ ஒரிஜினல் வால்யூம்ன்றது A கியூப். அப்போ எப்படி எழுதணும் பாருங்க, 8 இன்ட்டு ஒரிஜினல் வால்யூம். ஸோ நமக்கு சர்ஃபேஸ் வந்து 4 டைம்ஸ் மாதிரி, வால்யூம் வந்து எத்தனை வாட்டி 8 டைம்ஸ். அதை எழுதிடலாமா? ஹென்ஸ் இட்ஸ் வால்யூம் will increase 8 டைம்ஸ்ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட்டர் இஸ் போரிங் இன்டு அ கியூபாய்டல் ரிசர்வாயர். ஸோ ரிசர்வாயர்னா ஒரு டேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அட் த ரேட் ஆஃப் 60 liters per minute. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 60 liters வந்து உள்ள வருது. இஃப் த வால்யூம் ஆஃப் ரிசர்வாயர் இஸ் 108 மீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் ரிசர்வாயர் மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க, பட் இங்கே லிட்டர்ஸில் இருக்க, ஸோ மாற்றணும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இட் வில் டேக் டு ஃபில் த ரிசர்வாயர். அந்த ரிசர்வாயர் ஃபுல்லாக ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், இதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ரிசர்வாயர் எவ்வளோ, 108 மீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர்ஸ்ன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 108 இன்ட்டு 1000 லிட்டர்ஸ், ஏன்னா மீட்டர் கியூப் இருக்குது. ஸோ 108,000 லிட்டர்ஸ். இது வந்து வால்யூம் ஆஃப் ரிசர்வாயர். சரியா? நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டர் போர்ட் பெர் மினிட் எவ்வளோ, 60 லிட்டர்ஸ். அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், அதுதானே அடுத்தது. டைம் டேக்கன் to fill the tank, TANK, ஓகேவா, which is equal to total volume, full volume of reservoir divided by water poured per minute, water poured per minute. ஸோ வால்யூம் ஆஃப் ரிசர்வாயர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 108,000 டிவைடட் பை வாட்டர் போர்டு பெர் மினிட் எவ்வளோ, 60. இது வந்து மினிட். ஆக்சுவலாக நம்ம கொஷின் ஹவர், அப்போ இன்னொரு 60 ஆட் பண்ணிட்டோன்னா ஹவராக மாறிடும் இல்லையா. ஸோ 0000 கேன்சல். 1080 டிவைடட் பை ஃபஸ்ட்டு 6 எடுத்துக்கலாம், இல்லைனா 6 6 36, 36 3 டைம்ஸ் 36, 3 6 are 18, 3 3s are 9 plus 1 10. அண்ட் இப்போ 13 எடுத்துக்கிட்டோன்னா இது 0 ஆகிடும். கிளியரா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 30 ஹவர்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடலாம். ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இட் வில் டேக் டு ஃபில் த ரிசர்வாயர் இஸ் 30. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.